ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம். நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஸ்டாக்கு, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,29,479. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,99,703 இருக்குது. இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 70,000 ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,500 கிட்ட பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. இது நான் சின்ஸ் 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது சேலஞ்சு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 டேஸ் தான் ஆகுது. இன்றைக்கி டே 18 வேறு. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 27 February 2026. இது ஜஸ்ட்டு எஜுகேஷனல் பர்பஸ் பார்த்தோம்னா நீங்கள் இதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு எப்போவும் நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,63,237. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,98,700 கிட்ட இருக்குது. டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 219 கிட்ட இருக்குது. இதில் நான் எஸ்ஐபி மூலமாக யூடிஐ, ஆக்சிஸ், மோத்திலால், குவாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு பையிங் ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே இல்லை. டிஸ்க்ளைமராக நான் சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓவராக நீங்கள் மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு அலோகேஷன் இல்லாமல் நீங்கள் நிஃப்டி 50ல் மோஸ்ட்லி என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நாலேஜ் வளர்த்துட்டு நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு ஓகே ரிஸ்க் ப்ரொஃபைல் நீங்கள் கொஞ்சம் நாலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்புன்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்ன டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா $394. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $132. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $526 இருக்குது. இது அப்படியே நீங்கள் இந்தியன் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 34,000. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13,600. ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,800 கிட்ட இருக்குது. இதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. அதெல்லாம் மோஸ்ட்லி இப்போ இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வொலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிஸ்க்கும் அதிகம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 34,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 13,000 கிட்ட ஆயில் இருக்குது. இது ஏறிச்சுன்னா ரொம்ப அதிகமாக ஏறும், இறங்குதுன்னா ரொம்ப அதிகமாக ஏறும். இதில் ரிஸ்க்கு ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாலேஜ் வளர்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா ருப்பி டாலர் அந்த ஆயிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஏற்றம் இருக்கும், அதுக்காக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு $6 இறங்கியிருக்கு. இந்த மாதிரி இதை ஏறுனா ஒரேடியாக ஏறும், இல்லைன்னா இறங்கிடும். இது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட்டு நான் எனக்கு பிடிச்சதுனால இந்த ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 1,99,700 பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டாக், 1,98,600 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், 47,800 பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 53,900 இருக்குது, அரௌண்ட் 54,000 இருக்குது. இது ரொம்ப நாளாக இந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா மார்க்கெட் இறங்குறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஏறாதை விட. பட் ஹோப் நம்ம சீக்கிரமாக அதை ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ணுறோம் நம்பிக்கை இருக்குது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய நாலேஜிலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் ட்ரேடிங் பண்ணுறீங்களான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் ட்ரேடிங்லாம் நான் எதுவும் பண்ணுறதில்லை, ஜஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நான் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். வேறு யாரும் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ண மாட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, see you in the next video. Bye.